பங்களாதேஷ் ரகசியமா ஒரு வேலைய பார்க்குறாங்க அப்படின்னு சொன்னா உங்களால நம்ப முடியுமா? இந்த உலகத்தோட பணக்கார லிஸ்ட் கேட்டா யாருக்குமே பங்களாதேஷ் ஞாபகத்துக்கு வரமாட்டாங்க. ஆனா சவுத் ஏசியாவோட மிகப்பெரிய பணக்கார நாடா பங்களாதேஷ் உருவாகிட்டு வருது. அது எப்படின்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். 1971 மார்ச் 7 அன்னைக்கு ஷேக் முஜிபுர் ரஹ்மான் அபிஷியலா பங்களாதேஷ்க்கு பாகிஸ்தான் கிட்ட இருந்து விடுதலை கிடைச்சிடுச்சு அப்படின்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு. ஆனா அவர் சொன்ன இந்த ஒரு வார்த்தை பங்களாதேஷோட அழிவுக்கு காரணமா இருக்கும்னு அப்போ அவருக்கு தெரியாது. இதனால பங்களாதேஷ் பீப்புள் எல்லாருமே நமக்கு விடுதலை கிடைச்சிடுச்சு அப்படின்னு எதிர்த்து போராட தொடங்கினாங்க. சந்தோஷமாவும் ஃபீல் பண்ணாங்க. ஆனா அப்போ பங்களாதேஷ்ல இருந்த பாகிஸ்தான் ஆர்மிக்கு இது சுத்தமா பிடிக்கல. எப்படி நீங்க விடுதலை கிடைச்சிருச்சுன்னு அபிஷியலா சொல்லுவீங்க அப்படின்னு ரொம்பவும் கோவம் அடைஞ்சி பங்களாதேஷ் மக்களை தாக்க தொடங்கினாங்க. இப்படி ஒரு அழிவை நீங்க பார்த்திருக்கவே மாட்டீங்க. கிட்டத்தட்ட 30 லட்சம் பங்களாதேஷ் மக்கள் இதுல கொல்லப்பட்டாங்க. இரண்டாம் உலக போர்ல கூட இவ்வளவு அழிவு ஏற்பட்டிருக்காது. ஆனா இவர் சொன்ன ஒரு வார்த்தையால பங்களாதேஷ்ல 30 லட்சம் மக்கள் அநியாயமா கொல்லப்பட்டாங்க. இருந்தாலும் ஒரு கட்டத்துக்கு மேல பங்களாதேஷ்க்கு விடுதலை கிடைச்சுதானே தீரணும். அதே மாதிரி பங்களாதேஷ்க்கு ஒரு வழியா இண்டிபெண்டன்ஸ் கிடைச்சிச்சு. அதுக்கப்புறமா அந்த நாடு பாக்குறதுக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு? எங்க பார்த்தாலும் ஏழ்மையான மக்கள். அந்த மக்களுக்கு சாப்பிட்றதுக்கு, அதுவும் ஒருவேளை சாப்பிட்றதுக்கு கூட வழி இல்ல. அங்க இருக்கக்கூடிய ரோடு, பிரிட்ஜு, ஃபேக்டரி இந்த எல்லா இடமுமே ரொம்பவும் பாழடைஞ்சு வெறிச்சோடி போய் கிடந்துச்சு. அந்த மக்களை பார்க்கறதுக்கே அவ்வளவு பாவமா இருக்கும். ஏற்கனவே பசியிலையும் பட்டினியிலையும் தவிச்சிட்டு இருந்த பங்களாதேஷ் மக்களை இயற்கை இன்னும் சோதிச்சிச்சு. கரெக்டா இண்டிபெண்டன்ஸ் வாங்கின 4 மாசம் கழிச்சு பங்களாதேஷ்ல மிகப்பெரிய புயல் ஏற்பட்டுச்சு. வரலாறுலேயே இப்படி ஒரு புயல் ஏற்பட்டதே இல்லைன்ற அளவுக்கு மிகப்பெரிய பேரழிவை அது கொடுத்துச்சு. கிட்டத்தட்ட மொத்த நாட்டுல 5 பகுதியை மொத்தமா அந்த புயல் காவு வாங்கிடுச்சு. அதை விட முக்கியமானது, ஏற்கனவே 30 லட்சம் மக்கள் இறந்த சோகத்துல இருந்தே பங்களாதேஷ் இன்னும் மீளல. இந்த புயல் காரணமா இன்னொரு 5 லட்சம் மக்கள் இதுல இறந்து போயிட்டாங்க. இப்ப பாக்குறதுக்கு பங்களாதேஷ் எப்படி தெரியுமா இருக்கு? ஒரு நியூக்ளியர் அட்டாக் நடந்தா எந்த அளவுக்கு ஒரு நாடே சேதமாயி போயிருக்குமோ அதை விட பயங்கர சேதத்துல பங்களாதேஷ் இருக்கு. உலக நாடுகள் எல்லாமே பங்களாதேஷ்ல இருந்தா ஒரு மனுஷனோட சராசரி வாழ்வு வெறும் 26 வருஷம் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஒரு 100 குழந்தை பிறந்துச்சு அப்படின்னா அதுல 37 குழந்தைகள் மட்டும்தான் உயிர் பிழைக்கும். மீதி இருக்கக்கூடிய 63 குழந்தைகளும் செத்து போயிருன்ற அளவுக்கு இந்த பங்களாதேஷ ரொம்ப பரிதாபமா உருவாக்குனாங்க. அந்த அளவுக்கு இந்த பங்களாதேஷோட நிலைமை ரொம்பவும் பரிதாபமா மாறிச்சு. எங்க பார்த்தாலுமே நேச்சுரல் டிசாஸ்டர், வைலண்ட், பாலிடிக்ஸும் ஒழுங்கா இல்ல. அப்ப இருந்த தலைவர்களும் ஒழுங்கா ஒற்றுமையா இல்லாம சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. எந்த ஒரு நேச்சுரல் ரிசோர்சஸும் கிடையாது. சாப்பிட்றதுக்கு என்ன பண்றதுனே தெரியாத அளவுக்கு மக்கள் பாதிக்கப்பட்டிருந்தாங்க. ஆனா இன்னைக்கு பங்களாதேஷ் எப்படி தெரியுமா இருக்கு? இந்த உலகத்திலேயே நல்ல குவாலிட்டியான லைஃப் எங்க கிடைக்குதுன்னு சொல்றாங்கன்னா அது பங்களாதேஷ்ல தான். மக்கள் வாழக்கூடிய தகுதி கிட்டத்தட்ட 180% உயர்ந்திருக்கு. இன்னைக்கு எவ்வளவு பெரிய புயல் வந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய ஃபிளட் ஏற்பட்டாலும் சரி, அதை சமாளிக்கிற அளவுக்கு பங்களாதேஷ் கிட்ட பவர் இருக்கு. முன்னாடிலாம் 163 குழந்தைகள் இறந்து போயிட்டு இருந்தாங்க. ஆனா இன்னைக்கு 100ல வெறும் 8 குழந்தைகள் மட்டும்தான் இறந்து போறாங்க. இந்த உலகத்திலேயே இன்னைக்கு வளர்ந்து வரக்கூடிய நாடுகள்ல ஒரு பவர்ஃபுல் நாடா இந்த பங்களாதேஷ் உருவாகிட்டு வருது. இன்னும் சொல்ல போனா நம்ம இந்தியாவை விட இவங்களோட ஜிடிபி அதிகமா வளர்ந்துட்டு வருது. இப்போ பங்களாதேஷ்க்கு சுதந்திரம் கிடைச்சாச்சு. இப்போ அந்த நாட்டுல இருந்த அவாமி கட்சியோட தலைவரான ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தான் பங்களாதேஷ்க்கு பிரைம் மினிஸ்டர் ஆகுறாரு. இவர் பாக்குறாரு நாடு முழுக்க பிரச்சனை மட்டும்தான் இருக்கு. இந்த பிரச்சனைகள் எல்லாத்தையும் எப்படியாவது சரி பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறாரு. ஆனா இவர் சரி பண்ணலான்னு எடுத்தக்கூடிய ஒவ்வொரு முயற்சியுமே அவருக்கு தோல்வியில தான் முடிஞ்சிச்சு. இவர் ஃபர்ஸ்டா என்ன பண்ணார் அப்படின்னா, இவரோட பார்ட்டியில இருக்கக்கூடிய முக்கியமான தலைவர்கள், இவருக்கு ரொம்பவும் நெருக்கமானவங்களை மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணாரு. அவங்க மட்டும்தான் ஹையர் அபிஷியல்ஸா இருந்தாங்க. நல்ல அறிவா இருந்தவங்க, நிறைய ஐடியாஸை கொடுக்குற எல்லாரையுமே தள்ளி வச்சுக்கிட்டு இவருக்கு யாரு க்ளோஸோ, இவர் யாரை நம்புறாரோ அவரை மட்டும்தான் அப்பாயிண்ட் பண்ணி ஆபீசரா உட்கார வச்சாங்க. அது மட்டும் இல்ல, பங்களாதேஷ்குள்ள எந்த ஒரு பிரைவேட் செக்டாரையும் உள்ள விடாம மொத்தமா எல்லாத்தையுமே கவர்மெண்டே எடுத்துக்கிட்டாங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, ஒரு சாதாரண குடிமகனோட 1 ஏக்கர் நிலம்னா கூட அதையும் விட்டு வைக்காம அதையும் கவர்மெண்டோட நிலமா மாத்திட்டாங்க. இதனால சில மக்கள் பார்த்துட்டு இருந்த கொஞ்ச நெஞ்ச விவசாயத்தையும் அந்த மக்கள் விட்டுட்டாங்க. ஏன்னா இப்போ எல்லாமே கவர்மெண்டோட கண்ட்ரோல்ல இருக்கு. மக்களுக்கு கோவம் என்ன அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம ரொம்பவும் வறுமையில இருக்கோம், இப்ப நம்மளோட இடத்த அவங்க புடுங்கிக்கிட்டு அவங்க நமக்கு சம்பளம் கொடுக்கற மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு. இதை விட ரொம்ப ஆபத்தான விஷயம் என்ன அப்படின்னா, ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை கேன்சல் பண்ணிட்டாங்க. ஃபாரின்ல இருந்து யாருமே பங்களாதேஷ்க்கு வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணவே முடியாது.
1977ல ஒரு மிகப்பெரிய ஃப்ளட் ஏற்படுது. அந்த ஃப்ளட்ல மறுபடியும் பங்களாதேஷ் மக்கள் பசி காரணமா சாகத் தொடங்குறாங்க. ஃப்ளட்டையும் கண்ட்ரோல் பண்ண முடியல. இந்த டைம்ல தான் நீங்க பிரைம் மினிஸ்டரா இருந்தது போதும் அப்படின்னு மக்கள் எல்லாருமே பயங்கர போராட்டம் பண்ணி அவரை வெளியேத்துனாங்க. இந்த சமயத்துல தான் மொத்த பொறுப்பும் ஒரு கட்சி கிட்ட இருந்து மொத்தமா பங்களாதேஷோட மிலிட்டரி கிட்ட போச்சு. அப்போ பங்களாதேஷ்லயே மிலிட்டரி ஆபீசர்ல ரொம்பவும் உயர்ந்தவரா இருந்தவர் தான் சிஆர் ரகுமான். இவர்கிட்ட தான் மொத்த பொறுப்பும் போச்சு. இவர் 1977ல பங்களாதேஷோட பிரைம் மினிஸ்டரா மாறுறாரு. இப்போ பங்களாதேஷ்ல எந்த ஒரு கட்சியும் ரூல் பண்ண முடியாது. முழுக்க முழுக்க கண்ட்ரோல் ஆர்மி கிட்ட போயிடுச்சு. இப்ப இவர் என்ன பண்றாரு அப்படின்னா, இதுக்கு முன்னாடி இருந்த பிரைம் மினிஸ்டர் என்னெல்லாம் பண்ணக்கூடாதுன்னு சொன்னாரோ அது எல்லாத்தையுமே இவர் கரெக்டா பண்ணாரு. எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனா ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட்டை இந்த நாட்டுக்குள்ள வரவிட்டாரு. இதனால நிறைய புது புது கம்பெனிஸ் உள்ள வர தொடங்கிச்சு. அது மட்டும் இல்ல, விவசாயத்தை ரொம்ப ஆர்வமா பண்ணணும், அதுவும் அந்த மக்களே பண்ணட்டும் அப்படின்னு அவங்களோட எல்லா நிலங்களையும் மறுபடியும் மக்களுக்கே கொடுத்துட்டாங்க. இதனால மக்கள் அவங்களோட சொந்த நிலங்கள்ல ஆர்வமா விவசாயம் பண்ணாங்க. இப்படியே நாட்கள் போக போக பங்களாதேஷ் கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்துட்டு வந்தாங்க. அது மட்டும் இல்ல, இவங்க நாட்டுல இருந்து நிறைய நாடுகளுக்கு எக்ஸ்போர்ட் பண்ணவும் ஆரம்பிச்சாங்க. இது மூலமா பங்களாதேஷ்க்கு வருமானமும் வர தொடங்கிச்சு. ஃபாரின் கண்ட்ரிஸ் என்ன நினைச்சாங்க அப்படின்னா, பங்களாதேஷ்ல நம்ம தொழில் பண்ணா நம்மளோட வேலை ரொம்பவும் ஈஸியா இருக்கும். ஏன்னா பங்களாதேஷ்ல இருந்து எக்ஸ்போர்ட் பண்ணா காசும் ரொம்ப கம்மியாவே பண்ணிரலாம். அதை தாண்டி ஒர்க் பண்றதுக்கு நிறைய லேபர்ஸ் வந்து பங்களாதேஷ்ல இருந்தாங்க. இதனால நிறைய ஃபாரின் கம்பெனிஸ் பங்களாதேஷ்க்கு வர தொடங்கிச்சு. இது மூலமா பங்களாதேஷோட எக்ஸ்போர்ட்டும் அதிகமாச்சு. இதை தாண்டி நிறைய என்ஜிஓஸ் வந்து புதுசு புதுசா பங்களாதேஷ்குள்ள வர தொடங்கினாங்க. இவங்க மூலமா பங்களாதேஷ்ல இருக்கக்கூடிய ஒரு சாதாரண மனிதனுக்கு கூட கல்வி போய் சேர்ந்துச்சு. பெண்களுக்கு தனியா சுய உதவி குழுக்களை தொடங்கினாங்க. இது மூலமா பெண்கள் நிறைய பேருக்கு மானியம் கிடைச்சிச்சு. அந்த காசை வச்சு பெண்கள் கூட தனித்தனியா அவங்களுக்கு தேவையான தொழில்களை தொடங்கினாங்க. இது மூலமா ஒவ்வொரு தனித்தனி குடும்பத்துக்கும் நல்ல வருமானம் வர தொடங்கிச்சு. ஒரு கட்டத்துல கார்மெண்ட் பிசினஸ்ல இந்த உலகத்திலேயே அதிக அளவுல பண்றது பங்களாதேஷ் தான் அப்படின்ற அளவுக்கு அவங்க முன்னேறி வந்தாங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு வீடியோ இவ்வளவுதான். ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு முக்கியமான தேவை அப்படின்னு நீங்க எதை பாக்குறீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்துல உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.